ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கிரிட்டிக்கல் ரீசனிங்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் அசம்ஷனுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிஃபோர் அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ், ஐ மீன் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்றது மெயின்ஸில் ரீசனிங்கில் ஒரு பெரிய பார்ட்டாகவே இருக்குது. ஒரு 10 கொஷின் கிட்டனா அப்ராக்சிமேட்டாக வந்துடுது. கரெக்டாக? ஸோ இதில் இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3ன்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கியூமெண்ட் ப்ளஸ் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங் ஆர் வீக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸ்ட்ராங் ஆர் வீக், எந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வீக் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் படிக்கணும். கரெக்டாக? The city of Ventura planned to outlaw advertising billboard to improve urban aesthetic and reduce visual clutter. ஸோ இதுதான் ஆர்கியூ பண்ணுறாங்க. இதை தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த சிட்டி ஆஃப் வென்டோரா. ஸோ சிட்டி ஆஃப் வென்டோரா, வென்டோரான்றது ஒரு சிட்டி. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சிட்டி ஆஃப் வென்டோரா பிளான்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க? டு அவுட்லா அட்வர்டைசிங் பில்போர்டு. டு அவுட்லா அட்வர்டைசிங் பில்போர்டு. அவுட்லா அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை பேன் பண்ணுறது. அட்வர்டைசிங் பில்போர்டை வந்து பேன் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே அவுட்லா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு விஷயத்தை பேன் பண்ணுறது. ஸோ டு அவுட்லா அட்வர்டைசிங் பில்போர்டு. ஸோ சிட்டி ஆஃப் வென்டோரா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? அட்வர்டைசிங் பில்போர்டை பேன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 எதுக்காக அப்படின்னா இம்ப்ரூவ் அர்பன் ஆஸ்தட்டிக் அண்ட் ரெடியூஸ் விஷுவல் கிளட்டர். ஸோ எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பில்போர்ட் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியோட பியூட்டிஃபுல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் விஷுவல் கிளட்டர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும். ஆஸ்தட்டிக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு விதமான ஒரு அழகு. அது ஆஸ்தட்டிக் அப்படின்றது. அந்த மாதிரி அர்பன் சிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் விஷுவல் கிளட்டர்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட வேணாம், நம்மளோட ஊர்லேயே அங்கங்கே இந்த பேனரு, அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வென்டோரான்றவங்க வந்து இந்த அட்வர்டைசிங் பில்போர்டே பேன் பண்ணிட போகிறாங்க. அது அந்த மாதிரி இல்லாத போது அந்த சிட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விஷுவல் கிளட்டர்ஸை, ஸோ அங்கங்கே பார்த்துட்டு இந்த அட்வர்டைஸ் பார்க்குறாங்கல்ல மக்கள், அந்த கிளட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சிட்டி ஆஃப் வென்டோரா. இதுதான் ஆர்கியூமெண்ட்டு. கரெக்டாக? ஒன்று இப்போ கொடுத்துருப்பாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஆர்கியூமெண்ட்கான மீனிங். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a study from a similar city revealed that removing billboard. சிமிலர் சிட்டிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுலேருந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அதில் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, தட் ரிமூவிங் பில்போர்டு வந்து என்ன இதுக்கு கொண்டு போயிருக்குன்னா, டு இன்க்ரீஸ் ஸ்பெண்டிங் இன் லோக்கல் பிஸ்னஸஸ் டியூ டு லெஸ் விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சிமிலர் சிட்டியில் அட்வர்டைஸ்மெண்ட் பில்போர்டு பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இந்த லோக்கல் பிஸ்னஸஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆனதுனால. இந்த விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் ஏன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே பேன் பண்ணதுனால தான் விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால அங்கே இருக்க லோக்கல் பிஸ்னஸ்னால் இப்போ ஒரு தெருவில் இந்த ஷாப்புங்கெலாம் இருக்கும்ல, அந்தந்த ஷாப்பில் போயிட்டு அவங்க வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஸ்ட்ராங்காக இருக்கா
எஸ், டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இங்கே பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய இடத்துல டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பக்கத்து சிட்டிலேருந்து கலெக்ட் பண்ண ஒரு டேட்டா தான் இது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்டில் ஒரு எவிடன்ஸ், ப்ரூஃபு, ஒரு டேட்டா கரெக்டாக ஒரு ப்ரூஃபோடு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அப்போ அது ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம படித்தோம் அந்த வீடியோவில். கரெக்டாக? ஸோ அதனால தான் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு எவிடன்ஸ் தான் ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா சிமிலர் சிட்டி இதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, அதில் நடந்தது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதெல்லாம் பேஸாக வச்சு தான் இப்போ வென்டோரான்றவங்க வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஏன் இது ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா சிமிலர் சிட்டியில் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரூஃப்லாம் வந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் இருக்கா, ஸோ அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆர்கியூமெண்ட் சொல்கிற மாதிரி நாங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த கொஷினில் கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எது ஸ்ட்ராங் வீக்குன்னு சொல்ல போகிறோம். மற்றபடி எல்லாமே இதில் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னவாக இருக்கணும், ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதில் இந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துச்சுன்னா அது வீக்குன்னு நம்ம படித்தோம். கரெக்டாக? அதே மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கணும். கரெக்டாக? ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக ஒரு நடக்கக்கூடிய விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராங்கு. கரெக்டாக? ஸோ வீக் ஆர்கியூமெண்ட்னா என்னது, அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது, இம்பாசிபிளான ஒரு விஷயத்த சொல்கிறது. தென் வந்து இர்ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்கோ. ப்ளஸ் வந்து இந்த எமோஷ்னல் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து அதில் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ளஸ் வந்து வித்தவுட் லாஜிக்கு எதுனா இருந்துச்சுனாலே அது வந்து வீக்கு தான். லாஜிக்கோடு இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்க்கு நம்ம பார்த்தது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 6வது நாள் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இதை டக்குன்னு. ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, 10 மார்க் கிட்ட அந்த 10 கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியலன்னா ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற ஒரு டாபிக் மெயின்ஸில். ஓகே, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கு. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். அட்வர்டைசிங் கம்பெனிஸ் ஹவ் த்ரெட்டன்ட் டு புல் ஃபண்டிங் ஃப்ரம் சிட்டி ஸ்பான்சர்டு கல்ச்சரல் ஈவெண்ட் இஃப் பில் போர்ட்ஸ் ஆர் பேண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஹவ் த்ரெட்டன்ட், ஓகேங்களா, ஹவ் த்ரெட்டன்ட் to pull funding from city sponsored cultural event. Okay, if billboards are banned, suppose billboards வந்து ban பண்ணப்பட்டால், billboards இதில் சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படின்னு பாருங்களேன், கம்பெனி வந்து இந்த பில்போர்ட்ஸ்லேருந்து தான் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை பேன் பண்ணுறதுனால அவங்க அன்ஹாப்பி ஆகிடுறாங்க. அதனால அவங்க அந்த சிட்டியில் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவல்ஸ், கான்சர்ட்ஸ், ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் ஃபண்டு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சப்போஸ் இதெல்லாம் பில்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பேன் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஒரு அசம்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே தரல ஆர்கியூமெண்ட்டில். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ரூஃபே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது இது ஆப்வியஸாக அந்த சிட்டியோட ஒரு அசம்ஷனாக கூட இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போது இது வந்து வீக் ஸ்டேட்மெண்ட், வீக் ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக ஒரு ப்ரூஃபே இல்லை இதுக்கு. அவங்க சொல்லியிருக்காங்கன்றது மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிபிலிட்டிலேயே, ஐ மீன் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு அசம்ஷனில் வேணும்னா இந்த கொஷினுக்கு வந்து இது அசம்ஷனாக வரலாம். பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் வீக்
ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படின்றப்போ இது வந்து ஒரு கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே இது கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஃபண்டு கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எதுனா இருக்கா? இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இது வந்து வீக் ஆர்கியூமெண்ட். கிளியர்? வீக் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு கொஷினில் ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்காங்க. புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் பொறுமையாக லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரெசிடென்ட்ஸ் சர்வேட் எ இயர் ஆஃப்டர் எ சிமிலர் பேன். ரெசிடென்ட்ஸ் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க எ இயர் ஆஃப்டர், இதே மாதிரி சிமிலர் பேன் வந்து அனதர் சிட்டியில் நடந்திருக்கு. இதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து இந்த ரிப்போர்ட் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் சாட்டிஃபிகேஷன் வித் த விஷுவல் லேண்ட்ஸ்கேப். அந்த விஷுவல் லேண்ட்ஸ்கேப்னால ஹையர் சாட்டிஸ்ஃபைகேஷன் வந்து அடைஞ்சிருக்காங்க இன்னொரு சிட்டி இதே மாதிரி பேன் பண்ணி. இது வந்து ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக இது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் பேன் நடந்திருக்கு அனதர் சிட்டியில், அங்கேயுமே வந்து இது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ரூஃப்னால கூட இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இந்த பேனிங் இது வந்து வந்திருக்கலாம். அப்போது எனக்கு தேர்ட் ஒன்னும் வந்து ஸ்ட்ராங். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு. கரெக்டாக? ஸோ அப்போது இது எனக்கு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஒன். அப்போது எனக்கு ஸ்ட்ராங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் ஸ்ட்ராங்கு. செகண்ட் வந்து வீக் ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங் வீக்னும் கேட்பாங்க. இல்லைனா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 3 ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங் வீக்னும் கேட்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு செட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கிளியர்? ஸோ இதுதான் ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ நான் சொன்ன அந்த கண்டென்ட், இந்த எவிடன்ஸ் ப்ரூஃபு லாஜிக்கலாக ஃபாலோ ஆகணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அது வந்து ஸ்ட்ராங்கு. அப்படி இல்லைன்னா அது வீக்கு. அவ்வளோதான். ஓகே, செகண்ட் கொஷின் போகலாமா? ஓகே, இப்போ செகண்ட் ஆர்கியூமெண்ட் படிக்கலாம். To address the issue of overcrowding in public universities. To address the issue of overcrowding in public universities. ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஓவர் க்ரௌட் இருக்குது. அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்கு த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரினியா ஆஸ் ப்ரப்போஸ்டு, அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து சப்சிடைஸ்டு டிகிரிஸ் வந்து ஸ்டேட்டோட கொலாபரேட் பண்ணி அலோ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைனியா இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. எந்த இஷ்யூக்காக இந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஓவர் க்ரௌடாக இருக்கிறதுனால. ஸோ ஆஃபர் சப்சிடைஸ்டு டிகிரிஸ் அப்படின்னா அங்கே வந்து ஃபீஸ் வந்து கம்மி எப்போவுமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நிறைய க்ரௌட் வந்துருச்சு. அந்த இஷ்யூவை சரி பண்ணுறதுக்காக தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் வந்து சப்சிடைஸ்டு டிகிரி ஆஃபர் பண்ணலாம், இது வந்து ஸ்டேட்டோட கொலாபரேட் பண்ணி அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரப்போசல் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் ஆர்கியூமெண்ட்டு. இப்போ இதுக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ஸ்ட்ராங்கு வீக்குன்னு நம்ம கெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், சம் ஸ்டடீஸ் have shown that private universities. ஸோ சம் ஸ்டடீஸு, ஸோ ஸ்டடீஸ்னால் அப்போ இது வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு தான். have shown that private universities when funded by public money. ஸோ சம் ஸ்டடீஸ்ன்னு வந்திருக்கு. வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஓகே ஒரு எவிடன்ஸ் தராங்க, அப்போ வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் இருக்கும், ஸோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் நம்ம எப்போவுமே ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா? Some studies have shown that private universities when funded by public money tend to increase tuition fees regardless of the subsidies. Okay, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஸ்டடீஸ் வந்து என்ன ஷோ பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க பப்ளிக்காக தான் இந்த ஸ்டேட்டோட கொலாபரேட் பண்ணி அவங்க ஃபீஸ் வந்து சப்சிடை பண்ணாலும், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டியூஷன் ஃபீஸுன்னு ஒன்று இருக்கும்ல ஸ்கூல் காலேஜ்லலாம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சம் ஸ்டடி வந்து ஷோ பண்ணுறாங்க. அப்போது
அப்படி இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள வந்து இதை கொலாபரேட் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அப்போது இது வீக் ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் டக்குன்னு இங்கே சம் ஸ்டடீஸ்னு கண்ணை மூடிட்டு ஓகே இது ஸ்ட்ராங்குன்ற மாதிரி போயிடாதீங்க. சென்டென்ஸ் படித்து பாருங்கள். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு கொலாபரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்சிடைஸ் லோயர் ஃபீஸில் வந்து ஆஃபர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கான ப்ரொபோசல் தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு. கரெக்டாக? ஆனால் சம் ஸ்டடீஸ் வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சப்சிடிஸ் கொடுத்து அப்படின்னு சொன்னாலும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன்னமும் அவங்களோட ஃபீஸை இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதான் 10 to increase tuition fees regardless of subsidies. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து வீக் ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது திரும்ப கவர்மெண்ட் வந்து போயிட்டு அவங்களோட இதுவை வந்து சொல்லுவாங்களா? அப்போ வந்து இது கண்டிப்பாக என்ன ஸ்டேட்மெண்ட்னா வீக் ஸ்டேட்மெண்ட்டு. கிளியர்? நெக்ஸ்ட், a successful pilot collaboration in true Trinian resulted in. ஸோ இதுவுமே ரிசல்டட் இன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒன்று கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, அது எதில் வந்திருக்கு? ஸோ இதுவுமே ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு தான். கரெக்டாக? a successful pilot collaboration, ஒரு பைலட்னா ட்ரையல் பேஸ்டு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரூ ட்ரினியன் சிட்டிஸில். அப்போ கொலாபரேஷன்னா அதே மாதிரி எங்கேயோ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி வந்து ட்ரையல் பேஸில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ட்ரினியனில் அந்த சிட்டியில். அது வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் என்ரோல்மெண்ட் வித்தவுட் ஏ டிப் இன் எஜுகேஷ்னல் குவாலிட்டி எந்த ஒரு இதுவும் மாறாமல் அது கரெக்டாக தான் போயிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ஆப்வியஸாக நம்ம இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது வந்து ஸ்ட்ராங்கு. ஏன்னா எனக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ரினியன் சிட்டிஸில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் பப்ளிக் யூனிவர்சிட்டியும் கொலாபரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. கொலாபரேட் பண்ணதில் என்ன ஆயிருக்கு, மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு எஜுகேஷன் இப்போ பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படித்தா ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரைவேட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கொலாபரேஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கிளியர்? ஆனால் இதுலேயுமே ஒரு எவிடன்ஸோடு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பைலட் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இங்கே சம் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் அப்படின்னு வந்தோடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் இங்கே அவங்க அது கொடுத்தாலும் அவங்க ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக அந்த ஆர்கியூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்காது. கரெக்டாக? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரிட்டிக்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. This proposal will divert public fund away from the government-run institutions that are already underfunded. So, some opponents, criticsனால் அதுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்மளோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து மணி தரும்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு தேவைப்படுற மணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த வந்து கிரிட்டிக்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு மணி தந்துகிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட அதுக்கப்புறமா எனாஃப் மணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது லாஜிக்கலாக பார்க்கும்போது உண்மையாகவும் இல்லை. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. கவர்மெண்ட் கிட்ட மணி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துடுதுல, அப்போ வந்து அது வீக்கு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியாது. கன்ஃபார்மாக தெரியுமா? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மணி சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் மணி கம்மி ஆகிடும் அப்படின்றது கம்மி ஆகலாம், கம்மி ஆகாமலும் இருக்கலாம். அதனால இது வீக். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கரெக்டான ஒரு டேட்டாவே கிடையாது.
ஓகே. ஏன்னா வந்து அவன்கிட்ட பணம் இருக்கிறதுனால மட்டும்தான் அவன் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து என்ன பண்ணுறான், கொலாபரேட் பண்ணி நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோயர் ஃபீஸ்க்கு சப்சிடைஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொலாபரேஷனை அந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்லியிருக்கான். ஆனால் இங்கே எனக்கு கரெக்டான ஒரு டேட்டாவே கிடையாது. ஆனால் கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க, ஓகே. பட் ஆனால் இவங்க வந்து வேறு எதுனா ஒரு டேட்டா சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கிட்ட இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ரீசன்ட் ஸ்டாட்டிக் பண்ணாங்க, ஐ மீன் ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷனில் இவ்வளோ தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து இவங்க வந்து ப்ரைவேட்க்கு கொடுக்கும்போது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு காசு இருக்காது அப்படி சொல்லியிருந்தா இந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். ஆனால் அவன் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லாமல் தோராயமாக நீங்கள் எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காசு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்ற ஒரு இது வந்துடுதுல, அப்போ அது வந்து வீக் ஆர்கியூமெண்ட். கிளியர். ஸோ இந்த மாதிரி நம்மளே சொல்லி பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அப்ரோச் கண்டிப்பாக பிடிச்சிடலாம். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் இது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 10 மார்க் கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 10மே அட்டன் பண்ண முடியலனாலும் நம்மளால் ஒரு 5 கொஷின் 4 கொஷின் அங்கங்கே தேடி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வீக், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வீக். அப்போது வீக்கு, ஸ்ட்ராங்கு, வீக். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சர். கிளியர்? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்துருச்சு. அதனால் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.